இந்த ஐஃபோனோட ரேட்டு 4500 ஆனால் லாக்கு மட்டும் நம்ம தான் கடையில் குத்தி எடுத்துக்கணுமா? ஹலோ கைஸ், நான் உங்க பிஜே. நம்ம இப்போ நம்ம வீடியோவில் பல்லாவரம் சந்தை தாங்க பார்க்க போகிறோம். இந்த சந்தையில் என்னென்ன இருக்கும், இந்த சந்தையில் என்னென்ன வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். வீடியோ பார்த்து முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம இந்த சந்தையில் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம இந்த சந்தைக்கு ட்ரெயினில் தாங்க ட்ராவல் பண்ணி வந்தோம். இப்போ நம்ம பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இங்கேருந்து பார்த்தோன்னா சந்தை பார்த்தோன்னா பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் நம்ம அப்படியே நடந்தே போயிடுவோம். நம்ம இப்போ போகிற வே பார்த்தோன்னா ஷார்ட்கட்டு. அப்படியே இந்த ஃப்ளைஓவர் கீழே போனோன்னா நம்ம சந்தைக்கு போயிடுவோம். ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. இங்கேருந்து சந்தை ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சந்தைக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. வெள்ளிக்கிழமை ஆனால் போதும் இந்த வழியில் ஃபுல்லாக கடைங்க மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும், எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும். வாங்க இப்போ நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு ரேண்டமாக சில கடையில் எப்படி இருக்குது, எந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் பாருங்க கலர் கோழி குஞ்சு. இந்த கோழி குஞ்சுகளை சின்ன வயசில் நம்ம வீட்டாண்டியே பார்ப்போம். இப்போ தான் வர்றதில்ல, இப்போ இந்த சந்தையில் தான் பார்க்குறோம். இந்த கோழி குஞ்சுகள் பார்த்தோன்னா 3 கோழி 50 ரூபா அப்படின்னு சொல்லி சேல் பண்ணுறாங்க இந்த இடத்துல. நீங்கள் எப்பாவது வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாருங்க நாய்க்குட்டி. இந்த நாய்க்குட்டி பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இந்த நாய்க்குட்டியோட விலை பார்த்தோன்னா 10,000 ரூபாவாம். இந்த குட்டியோட கண்ணு எங்கே இருக்குன்னே தெரியாது, அப்படியே உள்ளே இருக்கும். பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரொம்ப ஸ்டைலாக உட்காந்துருக்கு மேலே அமைதியாக. நம்ம இந்த நாய்க்குட்டியை பார்த்துட்டு இருந்தா இங்கே பாருங்கள் சைலண்ட்டாக ஒருத்தர் அப்படியே பக்கத்தில் வராரு. முயல் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இந்த முயலோட விலை பார்த்தோன்னா 1700 ரூபாவாம். இதுவும் சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் நிறைய முயல் இங்கே வச்சுருக்காங்க. ஒரு பீஸோட விலை 1700 ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே இன்னொரு நாய் பாருங்கள். இந்த நாய் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த நாய் பார்த்தோன்னா 12,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சந்தையில் நம்ம அவங்க சொல்கிற ரேட்டுக்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை, நம்ம பார்கெயின் பண்ணோன்னா எவ்வளோக்கு கட்டுப்படி ஆகுதோ அவ்வளோக்கு நம்ம தாராளமாக வாங்கிட்டு வரலாம். இங்கே பாருங்கள் 2 குட்டி சண்டை போட்டுக்குது. இதை பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்படியே சின்ன குட்டி சண்டை போட்டுட்ருக்கு. இங்கே பாருங்கள் சீடி. இந்த சீடி எல்லாம் எப்பயோ முடிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி பாரிஸ் போயிட்டு வாங்குவோம் இந்த சீடி எல்லாம் 30 ரூபாய்க்கு. இப்போ இங்கே கிடைக்குது. எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா 10 ரூபாவாம் ஒரு சீடி. ஆனால் இந்த சீடி எல்லாம் விற்கிறாங்க. இப்போ யாரெல்லாம் டிவிடி பிளேயர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியே தெரியல. ஒருவேளை நீங்கள் ஏதாவது டிவிடி பிளேயர் வச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனால் இது எல்லாமே பழசு தான், ஏன்னா புதுசாக சீடி எதுவும் வர்றதில்லை. அதனால பழைய சீடியை வச்சு சேல் பண்ணுறாங்க. இருந்தாலும் என் மண்டைக்குள்ள அந்த டவுட் ஓடிக்கிட்டே இருக்கு, யாரெல்லாம் இப்போ டிவிடி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. காசு கொடுத்து வாங்குறோன்னா அது இங்கே தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ காயின் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த காயின் எதுவுமே இப்போ யூஸ் ஆகாத காயின். இதெல்லாமே 4 8 5 பைசா 10 பைசா 1 பைசா அப்படின்னு சொல்லி பழைய காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட காயின்கள் எல்லாமே இந்த கடையில் நம்மளுக்கு கிடைக்கிது. இதெல்லாமே பார்த்தோன்னா பீஸு கணக்காம். ஒரு காயின் எவ்வளோ அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கடையில். ஆனால் இதெல்லாம் நம்மளால் இப்போ பார்க்க முடியாது. இந்த மாதிரி மெமரிஸ்க்கு வேணால் பார்க்கலாம். ஆனால் எப்படி இருக்குது பாருங்களேன் அந்த காலத்தில் காயின் எல்லாமே. காயின் இல்லாதப்போ இதெல்லாமே பார்த்தோன்னா காசாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு காயின்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் சிலைகளும் வச்சுருக்காங்க சின்ன சின்னதாக. இதெல்லாமே காசாக யூஸ் பண்ணாங்களா என்னன்னு சொல்லி தெரியல அந்த காலத்து பணம் இல்லாத காலகட்டத்தில். ஆனால் ரொம்ப கீ செயின் மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்குது. இதில் பார்த்தோன்னா நிறைய சாமியோட சிலைகள் எல்லாமே இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, இந்த காயின்ஸை காசு கொடுத்து வாங்கி இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே காயின்ஸ் மட்டும் இல்லை, நோட்டுகளும் இருக்குது பாருங்கள். 5 ரூபாய் நோட்டு கட்டு. இதெல்லாமே இப்போது நம்மளால் பார்க்கவே முடியாதுல்ல. இந்த நோட்டெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம இந்த நோட்டெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், ஆனால் இப்போது பார்க்கவே முடியல. இது பாருங்கள் 1 ரூபாய் நோட்டு. எல்லா நோட்டுமே இருக்கீங்க. பழைய நோட்டு 10 ரூபாய் நோட்டு. இது எந்த காலத்தில் யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எல்லா காயின்ஸும் எல்லா நோட்டும் நம்மளுக்கு இந்த சின்ன கடையிலேயே கிடைக்குது. இங்கே பாருங்களேன் இந்த காயினை UK 1 அண்ணா அப்படின்னு சொல்லி 1 அண்ணா 2 அண்ணா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த காயின் தான் இது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் இந்த 1 அண்ணா. இது வந்து 1818 யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த 1 அண்ணாவை. அதுவே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். 1950லேருந்து 2014 வரைக்கும் யூஸ் பண்ண காயின்ஸ் எல்லாமே ஒரு பேக்கேஜாக கொடுக்குறாங்க. இந்த பேக்கேஜோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 400 ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. இது எல்லாமே எவ்வளோ வர்த் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பாருங்கள் சன்கிளாஸஸ். இந்த சன்கிளாஸஸ் பார்த்தோன்னா 2 சன்கிளாஸஸ் 100 ரூபாவாம். அதுவே 1 வாங்கணுன்னா 80 ரூபாவாம். அதுக்கு நம்ம 2 வாங்கிட்டு போயிடலாம் 100 ரூபா கொடுத்து. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா சன்கிளாஸஸும் இங்கே இருக்குது. ஆனால் இது எல்லாமே நம்ம ரெஃபன் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாமே நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. சின்ன பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்குது, பெரியவங்க நம்ம சும்மா போடுறதுக்கும் போடுற மாதிரியும் இருக்குது.
ஆனா 2 ரூ. 100 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வர்த்து தான். இதுலயே இது இது நம்ம ஏரியா பக்கம் வாங்கணும்னா 1 ரூ. 100 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க 1 ரூ. 50 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வர்த்து தான் இந்த கண்ணாடி. நீங்க வந்து நீங்க இந்த கண்ணாடி வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க பாருங்க டேப். இந்த டேப் பார்த்தோம்னா ரூ. 2500 ஆனா ரூ. 2500க்கு ரொம்ப ரொம்ப வர்த்து இல்ல. நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இந்த டேபு. அப்படியே கொஞ்சம் புதுசு மாதிரியும் இருக்கு யூஸ் பண்றதுக்கு. ரூ. 2500 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வர்த்து தான். ஆனா இதுக்கு சார்ஜர் அதெல்லாம் எதுவுமே தரமாட்டாங்க. வெறும் மொபைல் மட்டும் நம்மளுக்கு அப்படியே கொண்டு போவாங்க. இது எந்த கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து வாங்கணும். நீங்க பாருங்க இந்த ஐபோனு ரூ. 4500 ரூ. 4500 இந்த ஐபோன் வர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஐபோன் ரேட்டு கேட்டதுமே இதுல ஒரு ட்விஸ்ட் சொன்னாங்க. என்ன ட்விஸ்ட்னா இந்த ஃபோன் வந்து லாக் ஆயிருக்கு. அந்த லாக் வந்து நம்ம கடையில கொடுத்து அன்லாக் பண்ணிக்கணுமா. என்னது லாக் நம்மளே அன்லாக் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொன்னதுமே அப்போதான் எனக்கு ஒரு டவுட் வந்தது. என்னடா இது இப்படி சொல்றாங்க, லாக் நம்மளே எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லி. அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சது. இது எந்த மாதிரி ஃபோன் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது யாரோட ஃபோன் அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா இந்த சந்தையில ரூ. 4500 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபோன் வாங்கணும்னா நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்போம். அத வாங்கி அத பத்திரமா யூஸ் பண்ணணும், வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நெனச்சிருப்போம். ஆனா, இந்த மாரி திருடி ஈஸியா அத இன்னொருத்தருக்கு சேல் பண்ணிடுறாங்க. அத கேட்கும்போது ரொம்ப ஒரு மாரி இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த கடையோட நம்பருமே அவங்களே தருவாங்களாம். இந்த கடையில போயிட்டு நீங்க அன்லாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் கேட்கும்போது நம்மளோட ஃபோன் அந்த அந்த நேரத்துல மிஸ் ஆயிருந்தாலும் இந்த மாரி தான் பண்ணுவாங்க போல அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இந்த மாரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சந்தையில. ஆனா அத நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நம்மளோட பொருள நம்ம தான் பத்திரமா வச்சுக்கணும். நம்ம தான் பாதுகாக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அந்த மொபைல பார்க்கும்போது, எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது, நீங்க உங்களோட பொருள ரொம்ப ரொம்ப சேஃபா வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தாவது தெரிஞ்சுக்கோங்க. எந்த மாரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்தது இன்னொரு கடைக்கு வந்தேன். இந்த கடையில பார்த்தோன்னா, இங்க ஒரு லேப்டாப் இருந்தது. இந்த லேப்டாப் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ரூ. 1500 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்டா தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த லேப்டாப் பார்க்க நல்லா தான் இருக்கு. இந்த சந்தையில நம்ம இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்கும்போது தான் ரொம்ப கவனமா வாங்கணும். இந்த மாதிரி இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுதா இல்லையா, என்ன கண்டிஷன்ல இருக்கு, உள்ள ஏதாவது பார்ட்ஸ் வந்து மிஸ் ஆகுதா, இல்ல உள்ள எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கேட்டதுக்கே தெரியல அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம சார்ஜரும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில கடையில சார்ஜர் லேப்டாப் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம கையில கொடுத்து செக் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வாங்க சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில கடையில அப்படியே சேல் பண்றாங்க. அது என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க எதனால அந்த மாதிரி சேல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஒருவேளை நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ்க்காகவா இல்ல நம்ம அத வாங்கி ரிப்பேர் பண்ணிப்போம் அப்படிங்கறதுனாலயே என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனா இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்கும்போது ரொம்ப கவனமா பார்த்து வாங்கிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்க்கு இந்த பிரைஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லி 1க்கு 2 வாட்டி நம்ம செக் பண்ணிட்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது நீங்க பார்த்தோம்னா ப்ளூடூத் ஏர்ஃபோன்ஸ் இருக்கு. ஏர்ஃபோன்ஸ், ஏர்பட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே இங்க நம்மளுக்கு கிடைக்குது. ஆனா இது எல்லாமே பார்த்தோம்னா ரூ. 250, ரூ. 300 ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. இதுவே நம்ம வீட்டாண்ட இருக்கிற லோக்கல் கடையில கேட்டோம்னா 500லேருந்து 600 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இங்க நம்மளுக்கு 250லேருந்து 300க்குள்ள கிடைக்குது. ஆனா இதுவுமே நம்ம சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணிட்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியே இங்க பார்த்தோம்னா ஸ்பீக்கர்ஸ், ஹோம் தியேட்டர் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே இந்த கடையில கிடைக்குது. இங்க வந்து லோ பட்ஜெட்ல வாங்கணும். ரூ. 4000 ரூ. 5000ல வாங்கினா போதும் எனக்கு. இல்ல ரூ. 1000 ரூ. 1500 ரேஞ்சில வாங்கினா போதும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம் நம்ம. இந்த சந்தையில நம்மளுக்கு ரூ. 5லேருந்து 50,000 வரைக்கும் இருக்கும் பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். ஏ டு Z நம்மளுக்கு என்ன தேவையோ, கிச்சன் ப்ராடக்ட்ஸ் தேவையா, இல்ல வெஜிடபிள்ஸ் தேவையா, இல்ல வாஷ்ரூம் தேவையான பொருட்கள் தேவையா, இல்ல பர்னிச்சர்ஸ் தேவையா, இல்ல மொபைல், லேப்டாப் அது இதுன்னு சொல்லி எல்லாமே ஒரு தனி உலகமா இந்த சந்தையில நம்மளுக்கு கிடைக்கும். எது வேணாலும் கிடைக்கும். ஆனா இது எது வாங்குனாலுமே நம்ம பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப காய்கறி வாங்குறோம் அப்படின்னா, அது நம்ம கண் கண் முன்னாடி பார்த்து வாங்கிருவோம். இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்கும்போது மட்டும் கொஞ்சம் உஷாரா பார்த்து வாங்கணும். அது மட்டும் இல்லாம இந்த பர்னிச்சர்ஸ், டிவி, வாஷிங் மிஷின் இது எல்லாமே செகண்ட் ஹேண்ட்லயும் கிடைக்கும். அதையும் நம்ம பார்த்து செக் பண்ணி வாங்கணும். செகண்ட் ஹேண்ட் மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஹேண்டும் இங்க கிடைக்கும். ஆனா அதையும் நம்ம செக் பண்ணி வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொன்னு என்னன்னா, நம்ம வெளியில வாங்குறத விட இந்த சந்தையில ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில கிடைக்கும். அதனாலேயே நிறைய பேர் பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை ஆனா இந்த சந்தைக்கு வந்துருவாங்க. ஏன்னா மத்த இடங்கள்ல இருக்கிறத விட இங்க ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு கட்டுப்படியான ரேட்ல நம்ம வாங்கிட்டு போய்க்கிட்டே இருக்கலாம் அப்படியே கையோட. ஆனா கேரண்டி அப்படின்னு சொல்லி நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா வெள்ளிக்கிழமை மட்டும் தான் இந்த சந்தை போடுறாங்க. அதனால நம்ம ஒரு வாட்டி வாங்கிட்டோம்னா திருப்பி அடுத்த வாட்டி வரும்போது அந்த கடை இருக்குமா? இருக்காதா? எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லி நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. அதனால நம்ம வாங்கும்போதே பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது.
ஆனா இங்க கிடைக்காத பொருள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்க. சின்ன பொருள்ல இருந்து பெரிய பெரிய பொருள் வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சந்தை பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை மட்டும் தான் இருக்கும். அதனால நீங்க யாராவது இந்த சந்தைக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டுமே வாங்க. வெள்ளிக்கிழமை ஃபுல்லா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே ஒரே நாள்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. இவ்வளோ பேசுறோமே, இந்த சந்தையில நம்ம என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எதுவுமே வாங்கலங்க. உங்களுக்கு இந்த சந்தை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தேன். வெள்ளிக்கிழமை ஆனா இந்த சந்தை இப்படிதான் இருக்கும். ஃபுல்லா ஒரே கிரவுடா இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாரெல்லாம் இந்த சந்தைக்கு வந்திருக்கீங்க, என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த பர்ச்சேஸ் எப்படி குவாலிட்டியா இருக்கா, எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நான் சென்னையில தான் இருக்கேன். நான் இதுவரைக்கும் இந்த பல்லவரம் சந்தைக்கு நான் போனதே இல்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்படி ஒரு சந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.